ஹலோ காய்ஸ், நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 இந்த படம் என்னதான் ப்ரோ ஆச்சு, படத்துக்கான அப்டேட் எப்பதான் வரும், இந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான பதிலோட தான் இப்போ வந்திருக்கேன். இந்த ஜெயிலர் 2க்கான ஒரு அல்டிமேட்டான அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜெயிலர் 2 இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ரீசெண்டாக தான் முடிச்சிருந்தாங்க. கேக் வெட்டி படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்ச மாதிரி ஒரு போட்டோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் ஷூட்டிங் முடியல. நம்ம தலைவர் மூவிக்கான டப்பிங் பேசும்போது சில சீன்ஸை ரீஷூட் பண்ண கேட்டிருக்காராம். அதுக்கான முயற்சியில தான் மூவி டீம் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. இந்த படத்துக்கான அப்டேட் ஏன் ப்ரோ இன்னும் தராம இருக்காங்க அப்படின்னு கேட்டா, படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா முடிக்கல. ஒரு பக்கம் ரீஷூட் தாறுமாறா பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எடிட்டிங் ஒர்க்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான அப்டேட்டை இறக்கி விடுவாங்க. அது கண்டிப்பா ஒரு பெரிய அப்டேட்டா தான் இருக்கும். ஏன்னா 1.5 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. சோ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தலைவரோட ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட், ஒரு அல்டிமேட்டான அப்டேட் தான் மூவி டீம் இறக்க பார்ப்பாங்க. படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாசம் தான் பிளான் போடுறதா சொல்றாங்க. படத்துக்கான ஷூட்டிங்கும் எடிட்டிங்கும் எந்த அளவுக்கு வேகமா முடிக்குதோ அந்த அளவுக்கு படத்தை வேகமா இறக்கிடுவாங்க. எல்லாமே மூவி டீம் கையில மட்டும் தான் இருக்கு. ரீஷூட் எடிட்டிங்கையும் தாண்டி ஒரு பயங்கரமான கேமியோ ரோல் இந்த படத்துல இருக்கு. அது நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஹெல்ப் பண்ற ரோலா இருக்க போது இந்த ரோலுக்கு ஆல்ரெடி நிறைய பேரை அப்ரோச் பண்ணிட்டாங்க. நம்ம பாலையா, ஷாருக் கான் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஆனா சில ரீசன்னால இவங்க 2 பேருமே நடிக்க முடியாம போயிடுச்சு. ரீசெண்டா அந்த ஒரு ரோலுக்கு பாலிவுட் ஆக்டரான ரித்திக் ரோஷன் அவர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஜெயிலர் 2ல ஒரு பயங்கரமான கேமியோ ரோல் இருக்கு, நீங்க நடிக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு ஓகே சொல்லிட்டதா இப்ப அப்டேட் கிடைச்சிருக்கு. கால் செட்டிங் கொடுத்துட்டாருன்னு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஒரு கேமியோ ஷூட்டை எப்ப எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஜூன் 21ல இருந்து 23 வரையும் இந்த ஒரு கேமியோ ஷூட் தாறுமாறா நடக்க போகுது. ரித்திக் ரோஷன் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. இதுக்காகவே தனியா நம்ம ரித்திக் ரோஷனுக்கு ஒரு பயங்கரமான லுக் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரியா தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷாருக் கான் நடிக்க இருந்த அந்த ஒரு கேமியோ ரோல தான் ரித்திக் ரோஷன் இப்ப நடிக்க போறாரு. ஷாருக் கான் நடிக்கிறப்ப என்ன அப்டேட் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா காப்பு ரோல்ல தான் ஷாருக் கான் வராரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த ஒரு கேமியோ ரோல்ல ரித்திக் ரோஷன் தான் வர போறாரு. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் ரித்திக் ரோஷனும் சூப்பர் ஸ்டாரும் இணையறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி படத்துக்கான எல்லா ஒர்க், ஷூட்டிங், எடிட்டிங் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான அப்டேட்டை இந்த ஜெயிலர் 2ல இருந்து கண்டிப்பா இறக்குவாங்க. சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.